ஆனால் அதுல நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவராக இருக்கிறாரா? அது அமானிதம். தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் சிலர் இது எல்லாத்தையும் எங்களை பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்லை, அதனால அந்த தேர்தலுடைய நேரம் வந்த உடனே சும்மா கண்ணை மூடிக்கொண்டு போயிட்டு வாக்களிப்பது என்பது அல்ல. இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். இதை யாருக்கு நாங்க வாக்களிக்கணும்? நாங்க அந்த ஹிஸ்டரிய, அந்த சரித்திரத்தை படிக்கணும். கடந்த ஒரு 30-40 வருடமாக இலங்கையுடைய அரசியல் வரலாறு, ஆட்சியாளர்களுடைய வரலாறு, யாரு யாரு எந்தெந்த காலங்களில் எப்படி எப்படி ஆட்சிகளை செய்தார்கள், எந்தெந்த விதமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், யார் யாரு தன்னுடைய வாக்குறுதிகளில் உண்மையாக நேர்மையாக நடந்தார்கள், யாரு பொய்யாக நடந்தார்கள், யார் ஊழல்களில் ஈடுபட்டார்கள், யாரு இனங்களுக்கு மத்தியிலே துவேஷத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் எல்லோரும் விளங்கணும். அதை ஆழமாக நாங்க படிக்கணும். உதாரணமா சொல்றான்னா, நாங்க எங்கட ஒரு மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறோம் அல்லது எங்கட மகனுக்கு ஒரு பெண்ணை தேடுறோம்ன்றா கண்ணை மூடி கொண்டு கொடுப்போமா? அதற்கு நாங்க எவ்வளவு பேர்கிட்ட விசாரிப்போம், எவ்வளவு மக்கள்கிட்ட அவர்களை பற்றி கேட்போம், அவர்களுடைய நண்பர்கள், கூட்டாளிமார்கள் என்று இன்னொரு என்ன பலர்கள்ட்ட கேட்டுத்தான் ஏன் நாங்க சொல்லுவோமே, நான் இந்த புள்ளைய தூக்கி கொடுக்க போறேன், அதை விட பெருசு நாட்டை தூக்கி கொடுக்க போறோம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு நாடு, எவ்வளவு வளமான அழகான நல்ல வளங்கள் உள்ள இயற்கையிலேயே சில நேரங்களில் சில அரேபியர்கள் வந்து சொல்வார்கள், ஹாதா ஜன்னத்து துனியா, இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் என்றா இலங்கை சொர்க்கம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அழகான நல்ல இயற்கை காட்சிகளையும் வளங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் நாங்க அநேகமானவர்கள் கண்ணு மூடிக்கொண்டு நாங்க வாக்களித்துட்டோம் என்றா நாங்க யார்கிட்டையோ நாட்டை தூக்கி கொடுக்க போகின்றோம். அதனால ஆரம்ப காலங்களில் இருந்த மாதிரி அல்ல. இப்பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்குது. அதனால இருக்கிறவர்களில் ஓரளவு நல்லவர். சில நேரங்கள்ல சொல்லும் ஹசரத் யாரு தான் இருக்கிறாங்க, இருக்கிறவர்களில் நல்லவர்களைத்தான் தெரிவு செய்யணும். அதனால ஆக நல்லவர் அது உலகத்துல தேடுறது கஷ்டம். சில வேளை பேசுற நாங்க கூட நல்லவர்களாக சில வேளை இருக்க மாட்டோம். எங்கள்கிட்ட முன்ன பின்ன தவறுகள் இருக்கலாம். ஆனால் கேட்கக்கூடிய வேட்பாளர்களில் ஓரளவுக்கு நல்லவர், நேர்மையானவர், உண்மையானவர், சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் என்று எங்களுக்கு பட்டால் அவருக்கு நாங்க வாக்களிக்கிறது. எங்கட சுய லாபத்தை பார்க்கிறல்ல, இவர் வந்தா எனக்கு இது நடக்கும், இவர் வந்தா என்னுடைய பிசினஸ் ப்ரமோட் பண்ணேலும், இவர் வந்தா எங்க ஊருக்கு இன்னெல்லாம் நடக்கும், அது அல்ல. எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய சமூகத்திற்கோ அல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்துணை இன மத எல்லா வகையான மக்களுக்கும் யாரின் மூலமாக நல்ல ஒரு அமைதியான சூழல், இனங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையான சூழலை யார் ஏற்படுத்துவார்கள் என்பதை பார்த்து நம்முடைய வாக்குகளை அவர்களுக்கு கொடுக்கணும். அதற்கு மாற்றமாக சில நேரங்களில் பணங்களை பரிமாறுறாங்க, சில நேரங்களில் டீல் பேசுறாங்க, சில நேரங்களில் நாங்க வந்தோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், அல்லது வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்றெல்லாம் நான் விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவைகளுக்காக வேண்டி அவைகளை நம்பி நாங்க வாக்களித்தோம் என்றால் பொய் சாட்சி. பொய் சாட்சி எவ்வளவு பயங்கரமானது என்றால் புகாரில வருது, இன்னமின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் ஆக பயங்கரமான பாவம் 7 பாவம். அதுல முதலாவது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது. இரண்டாவது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவிப்பது, அவர்களுக்கு சங்கடங்களை சிரமங்களை கொடுப்பது. மூணாவது ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது, தகுதி இல்லாத ஒருவருக்கு தகுதி என்று நாங்க சாட்சி சொல்வது இருக்குது, அது பொய் சாட்சி. இந்த அளவுக்கு அபூ தாவூத் ஷரீஃப்ல வருது, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை முடித்து விட்டு வந்து சஹாபாக்களுக்கு முன்னால சொன்னார்கள், உதிலத் ஷஹாதத்து ஸூர் பில் இஷ்ராக்கி பில்லாஹ், 3 தடவை சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நிகரானது தான் பொய் சாட்சி சொல்வது.
அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் இணை வைப்பது. நபி அவர்கள் சொன்னார்கள், இணை வைப்பதற்கு நிகரான ஒரு பாவம் இருக்குது என்று சொன்னா அது ஷஹாதத்து ஸூர், அது பொய் சாட்சி. சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். ஃபஜ்தனிபு அஹ்லர் ரிஜ்ஸி, குர்ஆனுடைய அந்த ஆயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்றார்கள். நீங்க அசுத்தமான விக்கிரக வணக்கங்களை செய்வதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொய் சாட்சி சொல்வதிலிருந்தும் நீங்க தவிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி பொய் சாட்சி சொல்வது இணை வைப்பதற்கு நிகர். அதனால நாங்க வாக்களித்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க இவருக்குத்தான் வாக்கு போடுங்கள் என்று சொன்னாலும் சரி, அந்த குற்றத்தை இவர் சுமக்க வேண்டி வரும். ஒன்று என்ன, எனக்கு சொல்லலாம், நீங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஜனநாயக ரீதியில யாருக்கும் வாக்களிக்கலாம். நீங்க உங்களுடைய விரும்பியவரை பார்த்து வாக்களிங்கன்னா நாங்க தப்பி, சில வேளை நான் பிழையாக வாக்களித்தா ஒரு ஆளுடைய தவறைத்தான் நான் சுமக்கணும். ஆனால் சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம், எத்தனையோ கட்சிகள், அதாவது நிறைய கட்சிகள் இருக்கின்றது, தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் உள்ள எம்பிமார், முன்னால் உள்ள எம்பி, முன்னால் உள்ள மினிஸ்டர், அவருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு 5000 பேர், 10,000 பேர். இல்ல நீங்க இவருக்கு போடுங்க, நீங்க இவருக்கு போடுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அவர் தகுதியற்றவராக இருந்தா அவருக்கு வாக்களிக்க சொன்னவர் தான், அவர் யார் யாருக்கு வாக்களிக்க சொன்னார்களோ எல்லோருடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டி வரும் இஸ்லாமிய பார்வையில். மற்றவர்கள் அவர்கள் ஒரு அடிப்படையில போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்க எங்களோட சகோதர இனத்தவர்களை பற்றி பேச வரல, நாம் நம்முடைய இஸ்லாமியர்கள். கடந்த வாரத்தில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுக்கு மிக முக்கியமான வேட்பாளர்கள், ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்த நேரத்திலும் அதையும் தான் நம்ம அவங்களுக்கு முன்னால வைத்தோம். எங்களோட நாட்டில் நீதியான, நேர்மையான, ஊழலற்ற நல்ல ஆட்சி வரணும். அதற்காக வேண்டி நீங்க உங்களோட வாக்களியுங்கள். யாரும் வாக்களிக்காமல் இருக்காதீர்கள். யாருக்கு வாக்களிங்க, எந்த கட்சிக்கு வாக்களிங்க எப்போதுமே நாங்க யாரும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவில் உள்ளவர்களோ அல்லது மற்ற சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களோ சொல்றது இல்லை. அப்படி சொல்லவும் சரியில்லை என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அவர்களுடைய விருப்பு வெறுப்பு இருக்கும். ஆனால் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு சாட்சி அளித்துவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் வந்து அதற்கு பின்னால் அவர்கள் ஏதாவது ஊழல்கள் அநியாயங்கள் ஈடுபட்டா அவைகளுள் அவர்களுக்கு ஏற்படுற குற்றத்தில் இவருக்கும் ஒரு பங்கு ஏற்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒன்று ஷரியத்துடைய பார்வையில வாக்களிப்பது, சாட்சி சொல்வது. இன்னும் ஒன்று சிபாரிசு செய்வது. நாங்க பார்க்கலாமே, யாராவது ஒரு ஆள ஒரு கம்பெனியில சேர்க்கணும், அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சிபாரிசு செய்வோமே. நாங்க போன் பண்ணி சொல்லுவோம், இவர் எங்கடால் தான் 7 மண்டா சேர்த்துக்கோங்க. சிபாரிசு கூட தகுதியா இருந்தா தான் சிபாரிசு பண்ணணும். தகுதி இல்லாதவருக்கு சிபாரிஷ் பண்ற அது குற்றம். குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான், மையஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வ மையஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா. யாராவது நல்ல சிபாரிஷ் செய்தால் அவருக்கு ஒரு நல்ல பங்கு கிடைக்கும், நல்ல கூலி கிடைக்கும். யாராவது தவறான பாவமான ஒன்றுக்கு அவர் பரிந்துரைத்தால் அந்த பாவங்களின் ஒரு குற்ற பங்கு அவருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக கூறுகின்றான். அதனால உலமாக்கள் வாக்களிப்பதை ஒரு வகையில சாட்சி சொல்வது, இன்னும் ஒரு வகையில சிபாரிசு செய்வது, இந்த ரெண்டும் வாக்களிப்பதற்கு கீழாலத்தான் வரும். அதை விட ஒருபடி மேல் ஏறி சிபாரிசு செய்வது நன்மையான காரியம் என்ற ஒரு சிலர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க சும்மா வீண் வம்பு, நாங்க வாக்களிக்க போய் ஏதாவது வம்ப சுமக்கணும். சிலர்கள் சொல்லுவாங்களே, இப்ப எனக்கு இருக்கிற வேலைக்கு நான் எப்படி நீதிமன்றங்களுக்கு போற, நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, அவங்க கூப்பிடுற நேரம் எல்லாம் நான் எப்படி போற, எனக்குள்ள வேலை இல்லை. இது ஒரு தார்மீக கடமை உண்டு.
உண்மையில ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை கண்ணால கண்டவர் அங்க போய் சாட்சி சொல்லாமல் இருந்தால் அநீதம் இணைக்கப்பட்டவர் வீணாக அவர் தண்டிக்கப்படுவார், அவர் குற்றம் கொடுக்கப்படுவார். அது யாராக இருந்தாலும் அவர்களை நாங்க பாதுகாக்கணும். அதனால தன் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலேயும் சொன்னார்கள், இஷ்ஃபஉ ஃபல்துஜரு, நீங்க பரிந்துரைங்க, உங்களுக்கு கூலி கிடைக்கும். இது எந்த நேரத்திலாண்டா, நபியிடத்துல ஒருவர் ஒரு யாசகர் வருகின்றால் கேட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுப்பதற்கு ஒன்றும் இருக்கல்ல. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஷ்ஃபஉ ஃபல்துஜரு, அபூ தாவூதுல வர ரிவாயத், இவருக்கு நீங்க பரிந்துரைங்க. அப்படின்னா இவருக்கு கொடுப்பதற்கு யாராவது செல்வந்தரை தெரியுமெண்டா அந்த செல்வந்தரை காட்டி கொடுங்க. நீங்க காட்டி கொடுத்தா உங்களுக்கும் அவருடைய அதே நன்மை கிடைக்கும் என்று வேறொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒரு வகையில சாட்சி சொல்வது, மறு வகையில சிபாரிஷ் பண்ணுவது. ஆனால் நம் எல்லோருடைய கடமை என்ன? யாரு யாரு கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய பதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களா, உண்மையானவர்களா, நேர்மையானவர்களா, சமூக பற்று உள்ளவர்களா? எங்கள் இஸ்லாமிய சீராவ, நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அருமை சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்க படிக்கணும். நபி அவர்கள் வெறும் இபாதத்திற்கு மட்டும் வழிகாட்டி அல்ல. நபி அவர்களை போன்ற ஒரு ஆட்சியாளர், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவரை இதுவரைக்கும் உலகம் பார்த்ததில்லை. அப்ப அவர்கள் எப்படி சமூக உணர்வுடன் தலைமைத்துவம் தாங்கினாங்க, ஆட்சி செய்தாங்க? அந்நியவர்களே, மாற்று மதத்துடைய பெரும் பெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டாமல் இல்லை, அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கீழால் உள்ளவர்களோட நேசம், அவர்கள் மீது அன்பு, அவர்கள் மீது இரக்கம். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஹரீஸுன் அலைக்கும், உங்களோட ரொம்ப ஆசை உள்ளவர், விருப்பம் உள்ளவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமினீன்களோட மிகவும் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்று குர்ஆனிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றான்.